வணக்கம். நான் மாதவன் மேஸ்திரி. 33 அடி அகலமும் 66 அடி நீளம் இருக்கிற கட்டிடம். இந்த கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பெல்ட் போட்டது காமிச்சிருப்போம், போஸ்ட் நிறுத்தியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட்டை மண் போட்டு தண்ணி விட்டு குத்தி விட்றது காமிச்சிருப்போம். அப்புறம் அப்படியே 1.5 ஜல்லி போட்டிருப்போம், கரையா மருந்து போட்டு. இப்போ அந்த கட்டடத்துலேயே தொடர்ந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி கட்ட போகிறோம். தண்ணி தொட்டியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 10 அடி 3 இன்ச்சுக்கு 6 அடி 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி வாட்டர் டேங்கு. இந்த வாட்டர் டேங்க் வந்து குழி எடுத்து 1.5 ஜல்லி போட்டோம். 1.5 ஜல்லி போட்டதுக்கப்புறம் அந்த தொட்டி எப்படி சதிரித்து எப்படி கட்டி மேலே வரைக்கும் கொண்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். போட்டிக்கோ மட்டும் வச்சு மட்டம் கட்டி பின்னாடி இந்த தொட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கட்டுமான பணிகள் தொடர்பான காணொலி பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் ரோடு. தெற்கு பக்கத்துலேருந்து நம்ம அக்னிமூலை சைடில் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். இதுதான் அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கட்டடத்தோட கீழே நிறுத்தினது, போஸ்ட் நிறுத்தினது, 1.5 ஜல்லி போட்டதெல்லாம் இந்த கட்டடத்தில் தான். நம்ம கரையா மருந்து ஊற்றினாலும் இதே பில்டிங் தான். முன்னாடி போஸ்ட்லாம் ரைஸ் பண்ணி இந்த பக்கம் 7 மீட்டர் வரைக்கும் வால் போட்டோம். அப்படி இந்த பக்கம் அப்படியே வந்தோம் அப்படின்னா ஈசானி மூலை சைடில் வடக்கு பக்கம், போட்டிக்கோ வடக்கு பக்கம் ஒரு தொட்டி ஒன்று பறிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரியும். பறைக்கும்போது 8 அடிக்கு 12 அடி வச்சு பறித்தோம். இப்போ கட்டும்போது 6 அடி வர மாதிரி உள்கூடு, 6.25 அடி உள்கூடு வர மாதிரியும் இந்த தொட்டி வந்து கீழே ஆர்ச் பண்ணிட்டோம். சென்டரில் ஒரு பள்ளம் ஒன்று விட்டுருக்கோம். அதாவது மோட்டர் வச்சு தண்ணி இது எடுக்கிற மாதிரி இருந்தால், சுத்தம் பண்ணி தண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் வரும்னு சொல்லிட்டு சென்டரில் வச்சுருக்கோம். இந்த ஃபஸ்ட் லைனை கீழே மார்க் பண்ணிட்டோம். கீழே போய் அப்படியே டேப் பிடிச்சி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா 10 அடி 3 இன்ச்சு ஃபினிஷிங் வரும். 10 அடி 4 இன்ச்சு இருக்குது. 4 இன்ச்சு இருக்குது. இந்த பக்கம் அப்படி பார்த்தோம்னா இந்த பக்கமும் கரெக்டாக 10 அடி 4 இன்ச்சு உள்ள மாதிரி 124 இன்ச்சு இருக்குது. இவ்வளோ அகலம் பார்த்திங்கன்னா 76 இன்ச்சு, அதாவது 6 அடி 4 இன்ச்சு இருக்குது, 76 இன்ச்சு இருக்குது. இந்த பக்கம் மேற்கலை பக்கம் அதே மாதிரி சுத்தமாக 76 இன்ச்சு சூறாக கல் செங்கல் அளவு இருக்குது. இந்த தொட்டியில் அப்படியே கிராஸ் பிடிச்சி பார்த்தலாம் நம்ம கார்னர் டு கார்னரு கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 அடி 1.5 இன்ச்சு, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 146 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கார்னரு. அதே மாதிரி இந்த கிராஸில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 146 இன்ச்சுக்கு கார்னர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி துல்லியமாக இருக்குது. மூளை மட்டும் பக்காவாக இருக்குது. இந்த செவத்தை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே வரைக்கும் இந்த செவர் போட போகிறோம். தொட்டியோட ஃபஸ்ட் லைனு கீழே ஒரு சைடில் லைட்டாக டேப்பராக இருக்குது, பாராக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைட்டாக வாட்டமாகவே போட்டோம். நாளைக்கு கழுவி விட்டாலும் க்ளீன் பண்ணாலும் அந்த கரெக்டாக அந்த ஓட்டைக்கே தண்ணி வந்து இந்த குழிக்கு வந்து தண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட் லைன் போட்டாச்சு. அப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் விட்டுருக்குறோம், நல்லா க்ளீன் பண்ணால் தண்ணி எடுக்கிற மாதிரி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அந்த தொட்டி மேலே வரைக்கும் கட்ட போகிறோம். கட்டி முடிச்ச முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். தொட்டி பார்த்திங்கன்னா தரமட்டத்துக்கு கட்டியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயரம் வந்திருக்கும். 4 அடி உயரம் தரமட்டம் வந்துருச்சு.
அதுக்கு மேலே நம்ம மேல் மட்டம் போடணும். பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஃபுல்லாக மட்டத்தை கட்டி விட்டு ஓட்டி அடித்து அப்படியே சூட்டு ஓட்டி விட்ருவோம். தண்ணி டேங்கில் பார்த்திங்கன்னா மேற்கால பக்கம் அந்த போர்ட்டிகோவிலேருந்து ஒரு 6 இன்ச்சு போர்ட்டிகோ லெவல்லேருந்து ஒரு 6 இன்ச்சு கீழே வச்சுருக்கோம். ஒரு 5 இன்ச்சு காங்கிரீட் போட்டுருவோம். மேலே ஒரு இன்ச்சு சிப்ஸ் வச்சோம்னா அந்த லெவலுக்கு வந்துடும். தொட்டி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மட்டம் ஆயிடுச்சு. தொட்டி மேற்கு பக்கம் லாஸ்ட் லைன் போடுறோம். சேர்த்து ஊற்றிக்கலாம் சார். உள்பக்கம் 2 சைடும் பார்த்திங்கன்னா மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கம் 2 பக்கமே மட்டம் கட்டி செவரு டேங்கோட மேலே மட்டும் ஹைட்டு லெவல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தெற்கு பக்கம் சைடில் ஒரு செவரு அப்படியே மட்டத்துக்கும், வடக்கு பக்கம் ஒரு செவரு மட்டம் தூக்கணும். அப்படின்னா டேங்க் வேலை கட்டு வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடும். தொடர்ந்து கட்டிகிட்டே இருக்கிறோம். தொட்டி முழுசாக கட்டி முடிச்சிட்டோம். அது பார்த்திங்கன்னா தெரியும். தொட்டி ஃபுல்லாக வேலை முடிஞ்சிச்சு. வாட்டர் டேங்கு தண்ணி தொட்டி முழுசாக கட்டியாச்சு. தண்ணி தொட்டி பார்த்திங்க அப்படின்னா 20 வரி ஹைட் இருக்குது. கீழேருந்து 20 வரி உயரம் இருக்குது. மொத்தமாக தொட்டிக்கு மொத்தமாக உங்களுக்கு 1800 கல் பிடிச்சிருக்குது. தொட்டியோட ஆழம் 6 அடி, 10 அடி நீளமும் 10 அடி 4 இன்ச் நீளமும் 6 அடி 3 இன்ச் அகலம் இருக்கிற சைட்டு ஆழம் இருக்கிற தொட்டி. கரெக்டாக 6 அடி உயரம் 1800 கல் பிடிச்சிருக்குது. இது மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான காணொலி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5000 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் 5000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. மிக்க நன்றி அனைவருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.